வணக்கம், நமஸ்காரம், ஸ்தோத்திரம். அன்பான சகோதர சகோதரிகளே, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த மாபெரிய சந்தர்ப்பத்தை தந்த பரலோக தேவன் எம்பெருமானாகிய இயேசு கிறிஸ்து, அவருடைய பரிசுத்த ஆவியானவர், திருத்துவத்திற்கு எல்லா மகிமையும் மாட்சிமையும் நாங்கள் செலுத்துகிறோம். மறுபடியும் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வரவேற்கிறோம். ஏன் ஒவ்வொரு முறையும் இந்த தருணத்துக்காய் ஆண்டவரை நமஸ்கரிக்கிறோம் என்றால், வாழ்க்கையில தருணங்கள் வருவதே இயல்பு இயல்பு கிடையாது, வருவதே பார்ப்பீர்களானால் அபூர்வமான ஒரு காரியம். கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நெவர் ஸ்ட்ரைக் ஆல்வேஸ், ரைட்? எப்பொழுது பார்ப்பீர்களானால் இந்த தருணங்கள், வாய்ப்புகள் இவைகளெல்லாம் 1-2 முறைதான் கிடைக்கும். அதை சரியாக எவன் ஒருவன் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுகிறானோ அவனே என்ன சொல்லலான்னா ஞானவான். அப்படி சில தருணங்கள் மூலமாக தான் இன்றைக்கு பெரிய பெரிய ஜாமவான்களாய் மாறியிருக்கிறார்கள், பெரிய பெரிய தத்துவ மேதைகளாய் மாறியிருக்கிறார்கள், ஞானிகளாய் மாறியிருக்கிறார்கள், ஆண்டர்பிரனர்ஸ், பிஸ்னஸ்மென். இப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க வாழ்க்கை சரித்திரத்தை எடுத்து நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள், பயோகிராஃபி என்று சொல்லி பார்ப்பீர்களானால் சில தருணங்களை அவர்கள் தவற விடாமல், அவர்கள் அதை மிக ஜாக்கிரதையாக கையாண்டு, அவர்கள் அதன் நிமித்தமாக சில நற்காரியங்களை செய்யும்படி அவர்கள் முன்னேறி சென்றதனால்தான் இன்றைக்கு பெரிய பெரிய படைப்புகளுக்கு அவர்கள் சொந்தக்காரர்களாக இருக்கிறார்கள். குறிப்பாக கிரிக்கெட் எல்லாரும் பார்த்துருப்பீங்க இல்லைங்களா? முக்கியமான ஒரு தருண வாயில நின்று கொண்டிருந்தது தான் இந்தியா அணி. கோச்சே கிடையாது. 1983ஆம் ஆண்டுல அந்த பயோகிராஃபி எடுத்தாங்க, அந்த மூவி பாருங்க எல்லாரும், நல்லா இருக்கும். அதுல கபில் தேவுக்கு முன்னாடி இருந்த ஒரு தருணம், இந்த வேர்ல்டு கப்பை மட்டும் எடுத்துட்டோம்னா இந்தியாவுக்கு ஒரு புதிய அங்கீகாரம் பெற்று கொடுத்து விடலாம் என்ற அந்த ஒரு மனிதனோட தரிசனமானது இந்தியாவுக்கு ஒரு பெரிய ஒரு நுழைவாயா இருந்தது. இன்றைக்கு ஏறத்தாழ 40 ஆண்டுகள் ஆயிற்று, 40 ஆண்டுகளுக்கு மேல ஆயிற்று அந்த கப் எடுத்து. அதுக்கப்புறம் இந்தியா சில வேர்ல்டு கப்புகள்லாம் வாங்கியிருக்கோம். ஆனா இன்றைக்கும் பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஒரு தனி அங்கீகாரம் கிரிக்கெட்ல உண்டு. உலகத்தாலையும் இந்தியாவாலையும் ரசிகர்களால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு கேம் என்னன்னு பாத்தீங்கன்னா கிரிக்கெட் தான். ஹாக்கி இருக்கு, கபடி இருக்கு, வாலிபால் இருக்கு, எல்லாத்துலயுமே இந்தியா, ஸ்விம்மிங் எல்லாத்துலயுமே போய் கலந்துக்கிறாங்க. பேஸ்கெட் பால் இருந்து அத்தனையும் பண்றாங்க, ஃபுட்பால் கூட போறாங்க. ஆனா அது எல்லாத்தையும் காட்டிலும் கிரிக்கெட்டுக்கே பாத்தீங்கன்னா ஒரு முக்கியத்துவம். அதற்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு மனிதனுடைய தரிசனம். இந்த ஒரு மனிதன் வேற விதமாக யோசித்தார். இந்த கப்பு மட்டும் வாங்கணும்னா நம்ம இந்தியாவை எங்கேயோ கொண்டு போய் நிறுத்திடலாம் அப்படின்னு அவர் வேற விதமா யோசித்தார். தன்னுடைய அணியை அவர் ஊக்குவித்தார். சில ஸ்ட்ராட்டஜிகளை கொண்டு வந்தாங்க, சில தன்னம்பிக்கையை கொண்டு வந்தாங்க. அந்த ஒரு தலைவனோட கண்ணோட்டம் வேற மாதிரியாக இருந்தது. அதே போலதான் மகாத்மா காந்திஜி எடுத்துக்கிட்டீங்கன்னா அவருடைய கண்ணோட்டம் வேற மாதிரி இருந்துச்சு. பல இடங்களில போராட்டங்கள் நடந்து கொண்டிருந்தாலும் ஓரினம், அதாவது ஒன் வாய்ஸ், ஒன் டீம், ஒன் நேஷன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சேர்த்து பிடிச்சா நம்ம போராட்டத்தை வேற லெவலுக்கு கொண்டு போகலாம்னு சொல்லி ஒரு மனிதன் வேற விதமான தரிசனத்தில் ஈடுபட்டார். சுதந்திர போராளிகள் என்று சொன்னால் அந்த பட்டியலில் மகாத்மா காந்திஜி வருவார், ஜவஹர்லால் நேரு வருவார். மற்றவங்க எல்லாம் எங்க போனாங்க? அவங்கெல்லாம் இருக்கிறாங்க. சர்தார் வல்லபாய் பட்டேல், அப்புறம் வஉசி, இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க இந்த லிஸ்ட்ல. ஆனா அவங்க பேரெல்லாம் அந்த பட்டியல்ல இடம் பெறல. அது காரணம் என்னன்னு கேட்டா ஒருவரோட தரிசனம் மட்டும் சற்று பெரிதாக இருந்தது. இவர்களுடைய சின்ன சின்ன தரிசனங்களை காட்டிலும் பெரிய தரிசனமா இருந்தது. அதனால்தான் பார்ப்பீர்கள், தரிசனத்துக்குள் உங்களையே நடத்தி செல்வது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். இந்த கடைசி காலங்களில் அது மிக மிக முக்கியமானது. என்ன தரிசனத்திற்காக, என்ன இலக்கை நோக்கி நீங்க சென்று கொண்டிருக்கிறீங்க அப்படிங்கிறது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காரியம். அதனாலதான் பாத்தீங்கன்னா இன்றைக்கு பிள்ளைகள் எல்லாம் இந்த கெரியர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமை நாடி தேடி போறாங்க. சின்ன பிள்ளைங்கள்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப அறிவாளிகளா மாறிட்டாங்க. தன்னோட தகப்பன் தாய்க்கு அவங்க சொல்லி தராங்க, இதெல்லாம் இப்படி போனா இப்படி இருக்கு மம்மி டாடி, இப்படி போனா அப்படி இருக்கு, என்னை கொண்டு போய் இந்த காலேஜ்ல போடுங்கன்னு பிள்ளைய சொல்லுது, அட்வைஸ் பண்ணுது. ஏன்னு கேட்டா இந்த அளவுக்கு இன்னைக்கு டெக்னாலஜியும் வளர்ந்துருச்சு, ஜனங்களோட புத்தி கூர்மையும் இன்னைக்கு அதிகரிச்சிருச்சு, ஒரு தரிசனத்துக்குள்ள வந்துடுறாங்க.
நல்ல தரிசனத்தை நீங்க நாடி தேடி போனால் ஒரு மகாத்மா காந்தியா மாறலாம், ஒரு கபில் தேவா மாறலாம், இல்லைன்னா பல பல பயோகிராஃபி இருக்கு. நம்ம டாடா இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது 18ஆம் நூற்றாண்டுல இருந்து அவங்க பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஃபேமிலியா தொடர்ந்து தொடர்ந்து அவங்க ஜென்ரேஷனா பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல ஒரு நோக்கத்தோட ஆரம்பிச்சாங்க. 65% அவர்கள் பார்ப்பீர்களானால் அதுல கிடைக்கக்கூடிய லாப பணத்தை சேரிட்டிக்கு கொடுத்துட்றாங்க. இல்லாதவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு நிறுவனம். அதுல கடைசியா வந்த மாபெரும் தலைவர் தான் ரத்தன் டாடா. அவர் மரித்து விட்டார், சென்ற ஆண்டு தான் மரித்தார் என்று நினைக்கிறேன். இல்ல இந்த ஆண்டு தான் மரித்தாரா? ஆமா. அப்ப பார்ப்பீர்களானால் இந்த மாதிரி தரிசனத்துக்குள் ஒருவரோட தரிசனம். இன்னைக்கு ரத்தன் டாடா என்று சொல்லி நாம பேசுகிறோம். ஆனால் இந்த ரத்தன் டாடா உருவாகுவதற்கு வேற ஒரு டாடா, அங்க இருக்கக்கூடிய அவருடைய முன்னோர் ஒருத்தர் வேற விதமாக பார்த்தார். அப்படித்தான் ஆண்டவராகிய தேவன் என்னை குறித்தும் உங்களை குறித்தும் ஒரு தரிசனத்தை பார்த்தார். மனித குலமானது பாவத்தில் விழுந்தது. மனித குலம் எழும்பி நிற்க வேண்டும் என்றால் மனித குலத்திற்கு ஒரு சப்போர்ட், ஒரு தரிசனம் தேவை. அந்த தரிசனத்துடைய பெயர் தான் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து என்கிற அந்த தரிசனத்துக்குள், அந்த தரிசனமா இருந்தது என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா நடைமுறையாய் மாறினது, கிரவுண்ட் ரியாலிட்டியா மாறினது. மெஸ்ஸியா பிறந்தார், மெஸ்ஸியா வளர்ந்தார், மெஸ்ஸியா மரித்தார், மெஸ்ஸியா உயிர் தெழுந்தார், மெஸ்ஸியா பரலோகத்துக்கு ஏறினார். பிதாவின் வலது பாரிசத்தில் மெஸ்ஸியா எனக்கும் உங்களுக்கும் பரிகாரியாய் பரிந்து பேசுகிற கிறிஸ்துவாய் மாறினார். இத்தனை நாமங்களை உடையவர், இத்தனை பட்டங்களை உடையவர், இத்தனை வேலைகளை செய்து கொண்டு இருக்கக்கூடியவர் தான் இயேசு கிறிஸ்து. அப்போ அந்த இயேசு கிறிஸ்து என்கிற தரிசனமானது இப்ப பார்ப்பீர்களானால் இந்த என்ன சொல்றது, நிதர்சனமான உண்மையாய் மாறிவிட்டது. அது தரிசனமா மட்டும் இல்ல, உண்மையாகவே மாறிவிட்டது. ஆனா நான் உன்ன தரிசனத்துக்குள்ளேயே நுழையில, தரிசனத்துக்கு வெளியவே நின்றுட்டு இருக்கேன் அப்படின்னீங்கன்னா எப்படி இருக்கும்? இப்போ பெற்றோர்கள் எல்லாத்துக்கும் ஒரு தரிசனம் இருக்கு. என்ன, தன் பிள்ளை நல்லா படிக்கணும், தன்னை போல கஷ்டப்படக்கூடாது. ஒரு கூலி வேலை பார்க்குறவரும், ஒரு மூட்டை தூக்குறவரும், ஒரு ஆட்டோ ஓட்டுறவரும், சில சில பணிகள்ல தூர்வார் பணிகள்லாம் ஈடுபட்டிருக்கிறவர்கள், இந்த மாதிரிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க. அவங்கெல்லாம் அவங்க வேலையெல்லாம் நீங்க ஒரு நாள் 1 மணி நேரம் பண்ண முடியாதுங்க. நான் ஃபீல்டு இன்ஜினியரா இருந்திருக்கிறேன். நான் சில மாதங்கள் கூட என்னால் போக முடியல, அவ்வளோ கஷ்டமா இருக்கும் வெயில்ல. நான் சிவில் இன்ஜினியர் தான் படித்தேன், அப்புறம் ஐடி நிறுவனத்துக்குள் நான் நுழைந்தேன். எவ்வளோ கடுமையான ஒரு வேலை, வெயில் மழைன்னு பார்க்காம அவங்க வேலை செய்வாங்க. அதனால எந்த தொழிலையும் துச்சமா பேசாதீங்க. பாவம், அவங்களுக்கு சரியான படிப்பு வாய்ப்புகள் கிடைக்காதனால இன்னைக்கு அவங்க அந்த நிலைமையில இருக்கிறாங்க. அந்த குடும்பத்துல பிறந்திருந்தா நம்ம அது கூட நம்ம குடும்பத்துல அவங்க பிறந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு நம்மளெல்லாம் தூக்கி சாப்பிட்டு இருப்பாங்க. அதனால எவனையுமே பார்த்து, யாரையும் பார்த்து ரொம்ப கீழ்த்தனமா பேசுறது, இந்த முட்டாளு இவன்லாம் இந்த வேலை பண்றான், இவன் என்ன தைரியம்டா என்ன பார்த்து பேசுறான், அப்படியெல்லாம் பேசவே கூடாது. ஒரு கிறிஸ்தவனோட வாயிலிருந்து அந்த மாதிரி வார்த்தைகள் வரவே கூடாது. எல்லா தொழிலும் சமமே, செய்யும் தொழிலே தெய்வம்னு அதான் சொன்னாங்க இல்லைங்களா? அப்போ அவர் என்ன பண்ணுவாரு, எப்படி யோசிப்பார் தான் பிள்ளைய பத்தி? என்ன போல என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாது, நல்லா படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், நல்லா சம்பாதிக்கணும். அது எதையுமே கோடிக்கணக்கில் சம்பாதிக்கணும்லாம் அவர் யோசிக்க மாட்டார். நான் சம்பாதிக்கிறத விட என் பிள்ளை அதிகமா சம்பாதிக்கணும், நான் வாடகை வீட்டுல இருக்கேன், என் பிள்ளை சொந்த வீட்டுல இருக்கணும், நான் ஆட்டோ ஓட்டுறேன், என் பிள்ளை சொந்த கார் வச்சிருக்கணும், அப்படி யோசிப்பாரா மாத்திரா? அப்ப அவருடைய தரிசனத்துக்குள் இந்த பிள்ளை நுழையாமல் அடம் பிடித்தால் என்ன ஆகும்? இல்ல எங்க அப்பா மாதிரி தான் நான் ஆட்டோ ஓட்டுவேன், எங்க அப்பா ஆட்டோ ஓட்டினா நான் தள்ளு வண்டி பண்ணுவேன், தள்ளு வண்டி இழுத்துட்டு போவேன் அப்படின்னா எப்படி இருக்கும்? போட்டு முதுகுலயே 4 போடுவார். என்னடா நினைச்சிட்டு இருக்கிறேன்? கரெக்டுங்களா? அவன் தான் ஒரு நல்ல தகப்பன், அவங்க தான் ஒரு நல்ல தாய். போட்டு தலையில போட்டு இதுக்காக நான் கஷ்டப்படுறேன். ஒரு வீட்டு வேலை செய்யறவங்க பாத்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் இல்ல, இங்க அடுத்த வீதியில இருக்கிறாங்க, தான் பிள்ளைய 60,000 ரூபாய் கட்டி கான்வென்ட் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறாங்க. அந்த அம்மா காலையில எழும்பி 5 மணிக்கெல்லாம் போய் வீட்டு வேலை ஆரம்பிச்சுன்னா நைட்டு வரைக்கும் பொம்பரமா சுத்துங்க. பிள்ளை எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க ஒரு தரிசனத்தோட. நாளைக்கு அவன் அந்த அம்மாவை பாத்துக்கிறானா இல்லையா அது வேற விஷயம். நிறைய பேர் இன்னைக்கு நன்றியை மறந்து போயிடுறாங்க. ஆனா அந்த தரிசனம் என்று சொல்லி அந்த காரியத்துக்குள் நீங்கள் யாவரும் நுழைகிறப்போ, அந்த தரிசனமானது நாளைக்கு நடைமுறையாய் மாறுகிறப்போ தான் உங்களுக்கு அதோட பின்விளைவு தெரியும், நல்ல பாசிட்டிவ் இம்பாக்ட் கிடைக்கும். அதே போலதான் பைபிளும் பார்ப்பீர்கள், ஒரு தரிசன புத்தகம் அது. நீங்க யாவர் ஒருவரும் வேதாகமம் என்கிற அந்த ஃப்ரேம் ஒர்க், அந்த பைபிளுக்குள்ள வேதாகமத்துக்குள்ள நீங்க நுழைந்து செல்லும் மாத்திரத்திலேயே ஒரு தரிசனத்தை நீங்க சுதந்திரத்துக் கொள்ளுங்கிறீங்க.
ஆனால் யாரும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிய தரிசனத்தோட வாழ கத்துக்காங்க. ஏனென்றால் என்னை குறித்தும் உங்களை குறித்தும் எபேசியர் 5:17 சொல்லுகிறது, தேவ அதாவது தெய்வீக திட்டங்களும் தெய்வீக சித்தங்களும். அது எப்படின்னா, உங்களை குறித்து ஆண்டவர் ஒரு தரிசனத்தை திட்டத்தை வச்சிருக்கிறார். அது என்னன்னு அறிந்து கொண்டீங்கன்னா போதும். நிறைய பிள்ளைங்க இன்னைக்கு ஏன் ஊதாரித்தனமா சுத்திட்டு இருக்காங்க? அவங்க ஒரு தரிசனத்துக்குள்ள வரல. அவங்களுக்கு சொல்லித்தரக்கு ஆள் இல்லையா, இல்ல சொல்லாம விட்டுட்டாங்களா, சொல்லி அவனுக்கு பிடிக்காததா இருந்ததா? பிடிக்கிற மாதிரி சொல்லணுங்க. சில தரிசனங்களை பிடிக்கிற மாதிரி சொல்லணும். குழந்தைக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும். புரிஞ்சுக்கோங்க. வாருங்கள் முன்னேறி செல்வோம். ஆதியாகமத்தின் ரகசியங்கள் என்கிற தலைப்பில நாம் பல ஆண்டுகளாக சில காரியங்களை குறித்து, பல காரியங்களை, நியமங்களை குறித்து, வேதாகமத்திலிருந்து நியாய பிரமாணங்கள், கட்டளைகள், யூ நேம் எனிதிங், எதை வென்றும் நீங்க எடுத்துக்கொள்ளலாம். எல்லா உதாரணங்களையும் நாங்கள் சொல்லி கொண்டு வருகிறோம். வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியமான ஒரு காரியமா இது பயன்படும், பிரயோஜனப்படும் என்று சொல்லி நாங்கள் அளவில்லாமல் நம்புகிறோம். ஏன் இதை ஆதியாகமத்திலிருந்து நாங்கள் ஆரம்பித்தோம் என்றால், ஆதியாகமத்தில் தான் அந்த ஆழ்கடந்த புதையல்கள் எல்லாம் இருக்கிறது, அந்த அடிப்படை தன்மைகள் இருக்கிறது, ஃபவுண்டேஷனல் பிரின்சிபல்ஸ், நியமங்கள் இருக்கிறது. இந்த மாதிரி எல்லாம் காரியங்கள் எல்லாம் நீங்க அறிந்து கொண்டால்தான் முழு வேதாகமத்தை படிப்பதற்கு அங்கே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நுழைவாய் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். அதை நீங்க யாரும் இழந்து விடக்கூடாது என்று சொல்லிதான் இவ்வளவு பிரயாசப்பட்டு இவ்வளவு காரியங்களை நாங்கள் ஒவ்வொரு நாளிலும் சொல்லிக்கொண்டே வருகிறோம். அதனாலதான் ஒவ்வொரு வாரம் கேப் விட்டு தான் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா 52ல இருந்து 55 அத்தியாயங்கள் மட்டும்தான் ரிலீஸ் செய்கிறோம். அதை கூட உங்களால பார்க்க முடியலன்னா எப்படி? அது கூட ரொம்ப ஸ்லோவா தான் போறோம். ஏன்னா இது எடுக்கட்டுமே, ஒரு 5 வருஷம் எடுக்கட்டும், 10 வருஷம் எடுக்கட்டும். நம்ம 50 அதிகாரங்களே கவர் பண்ணிட்டோம்னா நம்ம பழைய ஏற்பாடு மட்டும் பார்க்கலாங்க. புதிய ஏற்பாடுக்குள்ளேயும் உங்களை நாங்க நடத்தி சென்று போயிட்டு கொண்டிருக்கணும். ஏன்னா பழைய ஏற்பாடு இல்லாம புதிய ஏற்பாடு இல்லை. பழைய ஏற்பாட்டிலேயே நீங்க அமர்ந்து கொண்டிருப்பீர்கள். புதிய ஏற்பாடுக்குள்ள நுழையாத யாவரும் பரலோக வாசலுக்கு எட்ட முடியாது. ஏன்னா புதிய ஏற்பாடில் தான் இரத்த உடன்படிக்கை கொடுக்கப்பட்டது, பரிசுத்த ஆவியானவருடைய அந்த நற்கிரிகள் எல்லாம் கொடுக்கப்பட்டது. அதை குறித்து தான் இப்ப பேசி கொண்டிருக்கிறோம். ஆதியாகமத்தில் முதல் 5 அதிகாரங்களை முடித்து 6வது அதிகாரத்தையும் முடிவு தருணத்துல நாம் இருக்கிறோம், தருவாயில இருக்கிறோம். அந்த காரியத்தை நாம் முடித்து விட வேண்டும் என்று சொல்லிதான் வேகமா போயிட்டு இருக்கோம். ரொம்ப நான் முடிஞ்ச வரைக்கும் வேகமா போறேன். நீங்களும் என்னோட கூட சேர்ந்து பிரயாணம் செய்யணும், சரிங்களா? இப்போ 5 அதிகாரங்கள் எல்லாம் ஆண்டவராகிய தேவன் சிருஷ்டித்தார், மனிதனை உருவாக்கினார், எல்லா சிருஷ்டிப்புகள் படைப்புகளுக்கெல்லாம் அவனை தலைவனாக நியமித்தார். அவனோ பாவத்துல விழுந்து போய் அவன் பிசாசிடம் அந்த காரியங்கள் எல்லாம் ஒப்படைத்து விட்டான். அவன் பிசாசானவன் இந்த உலகத்தின் அதிபதியாய் மாறிவிட்டான். அதற்கு பின்பே பாவத்துடைய பின்விளைவுகள் அவனை துரத்தி அடித்தது. கொலைபாதகனாக மாறிவிட்டான், வேசித்தனத்தில் ஈடுபட்டான், காம விகாரம் மற்றும் எல்லா விதமான எண்ணங்கள், துர்காரியங்கள் எல்லாம் ஈடுபட தொடங்கிவிட்டான். அதுதான் ஒரு துர்ச்செய்தி. நற்செய்தி துர்ச்செய்தியாய் மாறிவிட்டது. அதற்கு பின்பே ஆண்டவராகிய தேவன் உலகத்தில் நடக்கக்கூடிய அந்த அக்கிரமங்கள் எல்லாம் உச்சகட்டத்திற்கு வந்த பின்பே ஆண்டவர் ஒரு தீர்மானத்துக்கு வருகிறார். இந்த உலகத்தை நான் இப்படியே விட்டு வைத்தால் என்னுடைய நீதி இல்லாமலே போய்விடுமே, நான் என் நீதியை வழங்க வேண்டும் என்று சொல்லி இந்த உலகத்தை அழித்து விடலாம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சிருஷ்டிப்புகள் எல்லாம் அழித்து விடலாம் என்று சொல்லி ஒரு தீர்மானத்துக்குள் வரும். அந்த மாத்திரத்தில் தான் ஆண்டவராகிய தேவன் நோவா என்கிற பரிசுத்தவானை கண்டடைகிறார். அவர் தேவனுடைய கண்களில கிருபை பெறுகிறார். நோவாவை கொண்டு ஒரு புதிய ஒரு சந்ததியை உருவாக்கலாம், ஒரு புதிய ஒரு காரியத்தை நம்ம செய்யலாம், நம்ம அவசரப்பட்டு அழிக்க வேண்டாம் ஆண்டவருடைய தீர்மானத்தை மாற்றிக்கொள்கிறார். பார்ப்பீங்களா, நீங்க பரிசுத்தவானா வாழ்ந்தீங்கன்னா, நீங்க ஒரு நீதிமானா வாழ்ந்தீங்கன்னா, ஆண்டவர் இந்த உலகத்தை எப்படியெல்லாம் தண்டிக்கலாம் என்று சொல்லி தன்னுடைய நீதி நிமித்தமாக தண்டிக்கலாம். தண்டனை வழங்கப்படும். பாவம் செய்கிற யாவருமே தண்டனைக்குள்ள உட்படுத்தப்படுவார்கள், அதுதான் நியமம். ஆனால் உங்கள் நிமித்தமாக ஆண்டவராகிய தேவன் அழித்து விடாதபடி இந்த உலகத்தை, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த கிருபை என்கிற காரியத்தை நீட்டிக்கும்படி அவர் எப்பொழுதுமே பார்ப்பீர்களானால் அந்த கிருபையின் ரீதியாகவே பார்க்கிறார். இந்த உலகத்தில் பரிசுத்தவான்களோட எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும் என்று சொல்லி ஏன் ஒவ்வொரு நாளும் ஆண்டவராகிய தேவன் வாஞ்சிக்கிறார், கதறுகிறார் என்று சொல்லி அவருடைய தீர்மானம் அதாவது தள்ளப்படும்.
அதை கொஞ்சம் எல்லாம் தள்ளி அது நாளைக்கு அனுப்பலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாருன்னா இயேசு கிறிஸ்துவ இன்னும் ஒரு மாசம் தள்ளி போடலாம். ஏன்? அங்க ஒரு நீதிமான் ஜெபிக்கிறாங்க, இங்க ஒரு நீதிமான் ஜெபிக்கிறாங்க, இங்க ஒரு சகோதரி ஜெபிக்கிறாங்க, இங்க ஒரு என் மகள் ஜெபித்து கொண்டு இருக்கிறான், உலகத்தோட ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறான், அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக ஜெபிக்கிறான், கிருபை நாட்கள் நீட்டிக்கப்படணும்னு ஜெபிக்கிறான், இரண்டாம் வருகை இன்னும் கொஞ்சம் தாமதிங்க, நிறைய ஆத்மாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டியது இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் கரிசனம் படுகிறவராய் இருக்கிறார். அதுதான் புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாடு மனிதராய் தன்னை காத்துக்கொண்டார், தன் குடும்பத்தை காத்துக்கொண்டார் நோவா, அது போதும். அது பழைய ஏற்பாடு. நானாகவே இருப்பேன், அதாவது நான் மட்டும், ஐ மை செல்ஃப் மீ, ஆங்கிலத்துல நல்லா வருது, எல்லாம் என்னை பத்தி தான். அது பழைய ஏற்பாடு. ஆனா பிறரை குறித்தும் நான் அக்கறை கொள்ள வேண்டும், என்னை நேசிப்பது போல நான் என் அயலானை நேசிக்க வேண்டும், அதுதான் புதிய ஏற்பாடு. மத்திய 22:39 பிரதான கட்டளைகளை இரண்டாவது கட்டளை அதுதான். உங்களை எவ்வளவா நேசிக்கிறீங்க அப்படின்னா உங்க அயலாம் கிழிஞ்ச சட்டை போட்டு போனேன்னு சந்தோஷப்படக்கூடாது. அவனு நல்ல சட்டை போடணுங்கிற ஒரு நல்ல எண்ணம் இருக்கணும். நான் ஒரு நல்ல கார் ஓட்டுறேன்னா என் அயலான நல்ல கார் ஓட்டணும். சைக்கிளில் ஒருத்தர் அவர் கஷ்டப்பட்டு போறான் பாரு, வேணும் அவனுக்கு நல்லா. அது பழைய ஏற்பாடு. பழைய ஏற்பாடு சுவாபம் மாறணும். நான் நல்லா இருந்தா போதுங்கிறது இருக்கக்கூடாது. ஆனா பழைய ஏற்பாடுல பிரச்சனை என்னன்னு கேட்டா, தானும் நல்லா இல்லை, அதை பத்தி அவனுக்கு கவலையும் இல்லை, அப்படி ஆயிட்டான். மனிதன் வந்து ஒரு மிருகமாட்ட ஆயிட்டான். இன்னைக்கு அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு நம்ம உலகம். மனுஷன் பாத்தீங்கன்னா தன்னையை அழிச்சுக்கிறான். அங்க சிகரெட் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்னு போட்டு விற்கிறான், ஸ்மோக்கிங். அதுல வாயில கேன்சர் வந்ததெல்லாம் படமா பிடிச்சி வேற போடுறான். அதை பார்த்தும் அடிப்பேன், சிகரெட் அடிப்பேன்னா அவன் எப்படி, அவனை என்னன்னு சொல்லுவீங்க? மனுஷன் என்ன சொல்ல முடியும்? மிருகம். அவன் மிருகமா மாறிட்டான். நான் நல்லா இருந்தா போதும்னு நினைச்சிருந்தாலே இன்னைக்கு உலகம் ரசிக்கப்பட்டிருக்கோம். அதாவது உன்னையே காப்பாத்திக்கோ, அதையும் பண்ண மாட்டேங்கிறான். அது அந்த காலகட்டத்தில் இருந்தவர் தான் நோவா. அதனாலதான் இயேசு கிறிஸ்து மத்திய 24:37 சொல்லுகிறார், நோவாவின் காலத்துல இருந்தது போல இந்த காலங்களில நடக்கும் பார்ப்பீர்கள், ஆனால் அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள் என்னுடைய இரண்டாம் வருகை மிக சமீபமா இருக்கிறது. எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? அதை குறித்து தான் பேசிக்கொண்டு வருகிறோம். நாம் 18வது வசனத்தை இன்று நாளில் நிறைவு செய்ய வந்திருக்கிறோம். 18வது வசனத்தை நம்ம தொடங்கணும். அதனாலதான் அந்த பேழை என்கிற உடன்படிக்கைக்குள் ஆண்டவராகிய தேவன் நோவாவை நடத்தி செல்லுகிறார். ஜலப்பிரளயம் வரப்போகிறது. அது நிச்சயமாய் ஜலப்பிரளயம் வந்து இந்த உலகத்தையே அழித்து விட போகிறது. ஆனால் நோவா, நீயும் உன் வீட்டாரும் தயாராயிக்கோங்க, ஒரு பெரிய பேழையை கட்டு, இப்படியெல்லாம் கட்டு, இந்த மரத்தை கொண்டு கட்டு, ஜன்னல் வை, கதவு வைன்னு சொல்லி பெரிய ஒரு திட்டத்தை கொடுத்து விட்டார். ஆர்கிடெக்சர் ஒரு ப்ளூ பிரிண்ட்டை தந்துட்டார். அதற்கு பின்பே ஆண்டவராகிய தேவன் அதோடு கூட நிறுத்தி விடவில்லை. அவர் ஒரு புதிய காரியத்தை சொல்லுகிறார். அங்க ஜலப்பிரளயமே ஒரு புதிய காரியம். ஃப்ளட் அப்படிங்கிறது வந்து முதல் முறையாக வேதாகமத்தில் வந்திருக்கக்கூடிய வசனம். ஆதியாகமம் 6:17. அதே போல் ஆதியாகமம் 6:18 முதல் முறையாக ஒரு காரியத்தை நீங்க பார்ப்பீர்கள், கவனன்ட் என்று சொல்லி அதை குறித்து தான் பேசி கொண்டு வருகிறோம். நான் உன்னோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். கர்த்தராகிய தேவனே முன்னே வருகிறார். என்னடா அது உடன்படிக்கைங்கிறார் அப்படின்னா என்னன்னு நோவா தலையை சொரிஞ்சிருப்பார். இந்த உடன்படிக்கைங்கிற காரியமே கிடையாது. ஆனால் ஆண்டவராகிய தேவன் மனித நேயத்திற்கு, மனிதனுடைய அந்த எவ்வளவு மரியாதை கொடுக்கிறார் பாத்தீங்களா? அவ்வளோ பெரிய ஆண்டவர். பூமி ஒரு தூசிங்களாங்க. அண்ட சராசரம் யூனிவர்ஸ்ல பூமி வந்து ஒரு தூசி. அப்படின்னா ஊதினா பறந்து போயிடும். அப்படிப்பட்ட தூசியில ஒரு தூசியா இருக்கிறவர் தான் நோவா. அப்படிப்பட்ட நோவாவை பார்த்து அவர் இறங்கி வந்து, தம்பி உன்னோட நான் உடன்படிக்கை பண்ணேன். இன்னைக்கு பெரிய டாடா, பிர்லா, மைக்ரோசாஃப்ட், பில்கேட்ஸ் இவங்கெல்லாம் பார்த்து நீங்க ஒரு குட்டியா ஒரு பிசினஸ் பண்றீங்க. அவங்க வந்து பார்த்து சொல்றாங்க, ஆஹா இந்த பிசினஸ் நல்லா இருக்கே, நாங்க உங்களோட ஒரு உடன்படிக்கை பண்ணலான் இருக்கோம், ஒரு அக்ரிமெண்ட் போடலான் இருக்கோம், எங்களோட பார்ட்னர், பிசினஸ் பார்ட்னரா நீங்க மாறணும். எவ்வளவு பெரிய பெருமை பாத்தீங்களா? அப்படிதான் இந்த வாட்ஸ்அப் கண்டுபிடிச்சவர் வந்து ஃபேஸ்புக்கான வாங்கிட்டான். ஃபேஸ்புக்கே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மைக்ரோசாஃப்ட் வாங்கிட்டாருன்னு நினைக்கிறேன். அப்படிதான் இல்லைங்களா? அப்போ பெரிய நிறுவனத்தோட அவர் கண்டுபிடிச்ச ஒரு சின்ன ஒரு ஆப் பல $1 மில்லியன் வித்தார் அவர். ஆனா ஒரே ஒரு அக்ரிமெண்ட், எல்லாத்துக்கும் ஃப்ரீயா தான் நீங்க கொடுக்கணும்னு அந்த பேட்டன்ட் எழுதி வாங்கிட்டார். எவ்வளவு நல்ல என்ன பாருங்க அந்த வாட்ஸ்அப் படைத்தவருக்கு. ஏன்னா அவங்க அப்பாவோட மரணத்துக்கு அவரால் போக முடியலையா, ஃபியூனரலுக்கு. அவருக்கு தகவலே வந்து நான் 5 நாளோ 10 நாளோ கழிச்சுதான் வந்திருக்கு. நான் கண்ட அந்த துரித காரியத்தை வேற யாரும் கண்டுடக்கூடாதுன்னு உட்காந்து அந்த ஆப் எழுதினாராம், வாட்ஸ்அப் அப்படின்னு. அப்ப அந்த வாட்ஸ்அப் இல்லைன்னா இன்னைக்கு கூகுள் மேப் இல்லைன்னா எப்படி உலகமே ஸ்தம்பிச்சிருமோ அதே போல வாட்ஸ்அப் இல்லைன்னா காலி நம்ம ஆளுங்கலாம். அந்த அளவுக்கு இன்னைக்கு வாட்ஸ்அப் இம்பார்ட்டன்ட். ஆனா அதற்கு பின்பே ஒரு காரணம் உண்டது, ஒரு சரித்திரம் இருக்கு. ஹலோ, எப்படி இருக்கீங்க? எல்லாம் கேட்டுக்கொண்டுதான் இருக்கீங்களா? அதனால அது ஒரு உடன்படிக்கை என்கிற அந்த காரியம் பார்ப்பீர்களானால் அது ஒரு பெருமை.
நோவாக்கு கிடைத்த ஒரு பெருமை, ஆண்டவரோடு கூட உடன்படிக்கை. அப்படியா? உடன்படிக்கை என்றால் என்ன? அதை குறித்து தான் பேச போறோம் இன்னைக்கு அதிகமாக. ஏன்னா சென்ற அத்தியாயத்தில் அதை கவர் பண்ண முடியல. பழைய ஏற்பாடு உடன்படிக்கை, புதிய ஏற்பாடு உடன்படிக்கை, சில வேத வசனங்களை சொல்லி நாம் முடித்து விடலாம். முதலாவது வேதாகமத்தை ஆதியாகமம் 9வது அதிகாரம் 13வது வசனத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 9:13. I set my rainbow in the cloud and it shall be for the sign of the covenant between me and the earth. இது நம்ம ஏற்கனவே அதாவது பிரசங்கம் பண்ணினது அல்ல, இனிமேல் தான் பிரசங்கம் பண்ண போறோம். ஆனா இந்த வான்வெளி இருங்களா, விண்வெளியா வான்வெளியா, ரெயின்போன்னு சொல்லுவீங்களா? அப்போ அந்த ரெயின்போ எதனால வருதுன்னு கேட்டா, ஆண்டவராகிய தேவன் வந்து இந்த ஜலப்பிரளயத்தோட பின்விளைவுகள்லாம் பார்க்க போறோம். பயங்கர கொடூரமான காரியங்க. அதெல்லாம் நாங்கள் உங்களுக்கு பார்க்குறப்ப புரியும். அதெல்லாம் பார்த்துட்டு ஆண்டவராகிய தேவனே வந்து வெசனப்பட்டு இந்த மாதிரி ஒரு பேரழிவை நீ நான் கொண்டு வருவதில்லை என்று சொல்லி அங்கே நோவாவோடு கூட உடன்படிக்கை செய்யக்கூடிய ஒரு காரியம். இது எதை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம் என்றால், 5 விதமான உடன்படிக்கைகள் வேதாகமத்தில் உள்ளன. அதாவது முதலாவது வந்து நோவாஹிக் கவனன்ட் என்று சொல்லுவார்கள். நோவாவோடு கூட பண்ணப்பட்ட உடன்படிக்கை நோவாஹிக் கவனன்ட் என்று ஆங்கிலத்தில் வருகிறது. அது எதிலிருந்து தொடங்குகிறது என்றால், ஆதியாகமம் 6:18 தொடங்கி ஆதியாகமம் 9:13 நிறைவேறுகிறது. இதெல்லாம் ஆண்டவராகிய தேவன் ஏற்கனவே முன்னமே திட்டமிட்டபடியே செய்து கொண்டு வருகிறார். அடுத்தபடியாக பார்ப்பீர்களானால், ஆதியாகமம் 12வது அதிகாரம் 2வது வசனத்துக்கு நேராக உங்க வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஆபிரகாம் என்று தன்னுடைய பிரியமுள்ள தாசன், அவர் வந்து தன் ஆண்டவர் யார் என்று சொல்லி ஆபிரகாமை குறித்து யார் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவரோட சரித்திர நூல் எடுத்து வாசித்து, பயோகிராஃபி எடுத்து வாசித்து பார்ப்பீர்கள். தன்னுடைய 55வது வயதுல இருந்து அவர் மிகவும் வைராகியத்தோடு கூட ஆண்டவரை தேட ஆரம்பித்தாராம். அவங்க அப்பா வந்து பெரிய விக்கிரகங்கள் எல்லாம் வந்து செய்யக்கூடிய ஒரு காரியத்தில் இருந்தவர் அவர். அந்த விக்கிரகங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறப்பவே அவருடைய இருதயத்தில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு கேள்வி. என்ன கேள்வின்னு கேட்டீங்கன்னா, இந்த விக்கிரகமானது எப்படி வந்து என்னுடைய கடவுளாக இருக்க முடியும்? வாய்ப்பே இல்லையே அப்படி என்று சொல்லி அவர் ஆண்டவரை தேட தொடங்கினார். தன்னுடைய 75வது வயதுல ஆண்டவராகிய தேவனை கண்டடைந்தார். தேவனும் அவரோடு கூட ஒரு உடன்படிக்கை அங்கே சொல்லுகிறார். என்ன உடன்படிக்கை என்றால், ஆதியாகமம் 12:2 I will make you a great nation. உன்னை ஒரு பெரிய தேசமாக நான் மாற்றுவேன். அவருக்கு ஒரு பிள்ளை கூட கிடையாது. அப்போ அவங்களுக்கும் தன்னுடைய மனைவியார் சாராளுக்கும் பல ஆண்டுகள் ஆயிற்று கல்யாணம் ஆகி. அவங்களுக்கு குழந்தைய பிறக்கல. தங்கச்சி முறை தான், மாமா பொண்ணு மாதிரி தான் தங்கச்சி முறை. சாரி, நான் நினைக்கிறேன் சித்தப்பா பொண்ணுன்னு நினைக்கிறேன். I will bless you and make your name great and you shall be a blessing. உன் பெயரை நான் பெரிய ஒரு நாமமாய், பெரிய ஒரு பெயரா மாற்றுவேன். நீ பிறருக்கு ஆசீர்வாதமா இருப்ப, ஏன்னா நான் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன் என்று சொல்லி அங்க ஒரு உடன்படிக்கை கொடுக்கப்படுகிறது. அது 2வது உடன்படிக்கை என்னவென்றால் ஆப்ரஹாமிக் கவனன்ட் என்று சொல்லி. இதெல்லாம் நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். அதே போல நான் சொல்லுது போலவே எப்படி வந்து ஆண்டவராகிய தேவன் ஒரு உடன்படிக்கை தொடங்குகிறாரோ, அந்த உடன்படிக்கை உறுதி செய்யும்படியும் சில காரியங்களை பேசிக்கொண்டே வருவார். உடன்படிக்கை எங்க தொடங்குகிறார்? நோவாவோடு கூட இருக்கக்கூடிய உடன்படிக்கை ஆதியாகமம் 6:18 தொடங்குகிறார். ஆனால் ஆதியாகமம் 9:13 அதை உறுதி செய்கிறார். நிறைவேற்றவில்லை, உறுதி செய்கிறார். இன்னும் நான் உன் நினைவே தான் இருக்கேன் தம்பி, நான் மறந்து போகல, என் கண் முன்னே தான் இருக்கேன். ஆதியாகமம் 17வது அதிகாரம் 7வது வசனத்தை பார்ப்பீர்களானால், அங்கே அப்ரஹாமோடு கூட வைத்திருந்த அந்த உடன்படிக்கையை ஆண்டவராகிய தேவன் உறுதி செய்கிறார். I will establish my covenant between me and you. உனக்கும் எனக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய இந்த உடன்படிக்கை, இந்த அக்ரிமெண்ட், அந்த காரியத்தை நான் நிறைவேற்றுவேன். அகாம்ப்ளிஷ்னு வருது இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல, எஸ்டாப்ளிஷ், அகாம்ப்ளிஷ். அண்ட் யுவர் டிசெண்டன்ஸ் ஆஃப்டர் யூ இன் தேர் ஜெனரேஷன், உனக்கு பின்பே
வரக்கூடிய தலைமுறைகள், சந்ததிகள் எல்லாவற்றுக்கும் அந்த உடன்படிக்கையானது பொருந்தும். அந்த உடன்படிக்கை அவர்களும் சுதந்திரித்துக் கொள்வார்கள். என்ன நல்ல தேவன் பாருங்க. ஃபார் அன் எவர்லாஸ்டிங் கவனன்ட், நித்திய நித்தியமாக இந்த உடன்படிக்கை தலை சிறந்திருக்கும். இதை யாரும் அழித்து விட முடியாது, இதை யாரும் நிராகரிக்க முடியாது. என்ன விதமான உடன்படிக்கையா? டு பி காட் டு யூ, நானே உன் தேவனாக இருப்பேன், உனக்கு மட்டுமல்ல, அண்ட் யுவர் டிசெண்டன்ஸ் ஆஃப்டர் யூ, உனக்கு பின்பே வரக்கூடிய உன்னுடைய சந்ததிகளுக்கும் உன்னுடைய தலைமுறைகளுக்கும் நானே தேவனாக இருப்பேன். அப்ப இங்க கவனமாக பார்க்கக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், உங்க அப்பா வந்து ஒரு வீடு கொடுக்குறாங்க. அந்த வீடு கொடுக்குறாருன்னா அந்த பத்திரத்தை கொடுக்குறாங்க. நீங்க அந்த பத்திரத்தை தொலைச்சு போட்டீங்கன்னா என்ன பண்றது? அந்த வீட்டுல தான் நீங்க இருந்துட்டு இருக்கீங்க, காலங்காலமா பாக்குறாங்க. ஒரு 2 தலைமுறை போய் பக்கத்து வீட்டுக்காரன் வந்து எப்படியோ அந்த விஷயத்த கண்டுபிடிச்சு அவன் கோர்ட்ல போய் ஒரு கேஸ் ஃபைல் பண்றான். இது என்னோட இடம் தாங்க, எங்க நிரூபிக்க சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு. அப்ப என்ன ஆகும்? உங்களுக்கு ஒரு தலைவலியை உண்டாக்குவாங்க, ஏதாவது ஒரு காரியத்தை பண்ணிட்டே இருப்பாங்க. எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த உடன்படிக்கை என்பது அதாவது ஒரு பார்ட்டி, ஒரு தரப்பட்ட ஒருதலைபட்சமாக இருக்கக்கூடிய காரியம் அல்ல. 2 பார்ட்டிகள், அதாவது 2 பேரும் அங்கே ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு சமநிலையில் வர வேண்டும், ஒரு ஐக்கியத்துக்குள் வர வேண்டும், ஐக்கியத்துக்குள் வர வேண்டும். அதுதான் சரியான மொழிபெயர்ப்பு. அந்த ஐக்கியத்துக்குள் வரும் மாத்திரத்தில் தான் இந்த அக்ரிமெண்ட், இந்த கவனன்ட் என்கிற அந்த காரியம் ஆனது, இந்த உடன்படிக்கை என்கிற காரியமானது உறுதி பெறுகிறது, அதோடைய உரிமையும் பெறுகிறது, அதோடைய முழு அர்த்தத்தையும் அது சுதந்திரத்துக் கொள்கிறது என்று சொல்லி அதற்கு பொருளாகும். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மையை அங்க ஆண்டவராகிய தேவன் பார்ப்பீர்களானால் எப்பொழுது ஆண்டவர் ஒரு டெஸ்ட் வைப்பார். ஆரம்பத்தில் ஒன்னு சொல்லுவாரு, நீ அதுக்கு எவ்வளவு சீரியஸ்னஸ் கொடுக்குற, எவ்வளவு கான்சென்ட்ரேஷன் கொடுக்குற, எவ்வளவாய் சின்சியரா நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருப்பார். இங்க ஆபிரகாமிடம் பேசுகிறது வந்து பார்ப்பீர்களானால் 9வது அதிகாரத்திலேயே 12வது அதிகாரத்திலே பேசிட்டார். 12ல இருந்து 17வது அதிகாரத்துக்குள்ள பல காரியங்கள் நடக்கிறது. அதுல எல்லாமா அவருடைய கண்ணு எங்கதான் இருக்குது? அப்ரஹாம் மேலதான் இருக்கு. அப்ரஹாம் கண்ணு யார் மேலதான் இருக்கு? தேவன் மேல இருக்கு. தேவன் கொடுத்த உடன்படிக்கையின் மேல இருக்கிறது. அந்த உடன்படிக்கையிலிருந்து அவர் பின்வாங்கவே இல்லை. அப்போ ஒரு கட்டத்தில் ஆண்டவராகிய தேவன் மறுபடியும் அப்ரஹாமிடம் சென்று சொல்லுகிறார், அந்த உடன்படிக்கையை நான் மறந்து போகவில்லை, அந்த உடன்படிக்கை உன்னிடமும் உன் சந்ததியிடமும் நான் கொடுத்ததுதான், நான் கண்டிப்பாக அதை நிறைவேற்றுவேன் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். இதெல்லாம் நீங்க அறிந்து கொள்ளணும். இதை குறித்து பல பிரசங்கங்கள் பண்ணலாம். நோவாவிக் கவனன்ட் 1, 2 அப்ரஹாமிக் கவனன்ட், நோவாவிடம் வைத்த அந்த உடன்படிக்கை, அப்புறம் அப்ரஹாமோடு கூட வைத்த அந்த உடன்படிக்கை 2வது. 3வது பார்ப்பீர்களானால் மோசேயிக் கவனன்ட். மோசே பக்தன் பிறக்கிறார் யாத்ராகமத்துல. யாத்திரை தொடங்கின மாத்திரத்தில் யாத்ரா ஆகமம், அதுதான் யாத்ராகமம். 19வது அதிகாரம் 5வது வசனத்துக்கு நேராக திருப்புங்கள். 19வது அதிகாரம் யாத்ராகமம் 5வது வசனம். யாருக்கு தெரியும் யாத்ராகமத்தின் ரகசியங்கள்னு சொல்லி அதையும் நம்ம உள்ள பூந்துட வேண்டிதான். கர்த்தருக்கு சித்தமானால் இந்த 5 புத்தகங்களையும் நான் தமிழிலேயே பிரசங்கம் செய்ய வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிக்கிறேன். பார்ப்போம் கால நேரம்லாம் எப்படி கூடி வருதுன்னு. 19வது அதிகாரம் 5வது வசனம். Now therefore if you indeed obey my voice and keep my covenant. எப்பொழுதும் பார்ப்பீர்களானால் அந்த உடன்படிக்கையோட அந்த தன்மை பார்ப்பீர்களானால் ரிஃபைன்மெண்ட் என்று சொல்வார்கள். அது வந்து அந்த தன்மை வந்து உயர்ந்து கொண்டே இருக்கும். முதல்ல என்ன சொல்றாரு? நீ எனக்கு உனக்கு நான் உடன்படிக்கை பண்றேன் அப்படின்றார். அப்போ நோவா வந்து சரிங்க ஆண்டவர் சொல்வதாக அங்க ஒண்ணும் இல்லை, ஆனா ஒத்துக்கிட்டு இருக்கிறார் கண்டிப்பா. ஏன்னா அவர் நீதிமான், ஆண்டவரை நேசிக்கிறவர். இப்ப என்ன ஆகுது? அப்ரஹாமிடம் போறப்பும் அதே தோரணையில அதே தொனியில தான் பேசுறாரு. உடன்படிக்கை நான் உன்னோட வைத்திருக்கிறேன், உன்னை பெரிய தேசமா மாத்துவேன், உன்னுடைய நாமத்தை பெரிய நாமமாய் மாத்துவேன் அப்படின்லாம் சொல்றாரு. பேரெல்லாம் வந்து உயர்த்தப்படும் என்று. இப்ப இங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா உடன்படிக்கை எப்படியா மாறுது? கண்டிஷனல் அக்ரிமெண்டாய் மாறுது. அப்படிதான் வந்து ரெண்டல் அக்ரிமெண்ட்ல எழுதுவாங்க, சேல் அக்ரிமெண்ட்ல எழுதுவாங்க. ஒரு வீடு விற்கிறப்போ, வாடகைக்கு நீங்க எடுக்கிறப்போ, இந்த ரூல்ஸ் எல்லாம் இவன் ஃபாலோ பண்ணா இந்த அக்ரிமெண்ட் வேலிட், இல்லைன்னா இந்த அக்ரிமெண்ட் இன்வேலிட், இந்த அக்ரிமெண்ட் கேன்சல் செய்யப்படும் அப்படி என்று சொல்லியாக அந்த காரியம் எப்படி நுழைந்தது?
எப்படி வந்தது, எப்படி அந்த ரூல்ஸ் எல்லாம் வந்ததுன்னு கேட்டா இங்கே இருந்துதான் ஆரம்பித்தது. அப்ப ஆண்டவராகிய தேவன் சில நிர்பந்தங்களை அங்கே போட போட ஆரம்பித்து விட்டார். உடன்படிக்கை தான், ஆனால் உடன்படிக்கை நீ துச்சமா எடுத்துக்க கூடாது. உன்னோட முற்பிதாக்களிடம் நான் உடன்படிக்கை வைத்தேன், அவர்கள் உண்மையாக இருந்தார்கள். ஆனால் வருகிற சந்ததியோ அந்த உடன்படிக்கையை விட்டு விலகத் தொடங்கியது. அந்த உடன்படிக்கையை ரொம்ப எளிதாக எண்ண தொடங்கி விட்டார்கள். அந்த உடன்படிக்கை இது என்ன பெரிய உடன்படிக்கை அப்படின்னா, இப்ப ராஜா வீட்டு புள்ள யாரா இருப்பான், நான் ராஜா வீட்டு புள்ள அப்படிங்கிற அந்த ஒரு என்ன சொல்றது சரியான பதத்துல பார்த்தா அந்த ஒரு தலகெண்ணம் இருக்கும். ஹெட் ஸ்ட்ராங் ஆட்டிடியூட்னு வேதத்திலே இருக்குங்க. நான் ஒன்னும் புதுசா கண்டுபிடிச்சு சொல்ல, வேதத்திலே இருக்கு. ஹெட் ஸ்ட்ராங் தலகெண்ணம் இருக்கும் இல்லைங்களா. அவனுக்கு பாருங்க ஒரு பொறுப்பு இருக்காது, தாந்தோணி மாதிரி சுத்திக்கிட்டே இருப்பான், ஒரு ஊதாரி மகனா மாறிடுவான். இதெல்லாம் வந்து வேதத்துல இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்காரு, ஊதாரி மகன் என்கிற உவமையில. அப்ப என்ன ஆகுது, ஒரு நிர்பந்தம் போடப்படணும். இங்க பிரசித்தப்பட்ட பெற்ற ஒரு பெரிய பிசினஸ்மேன் தன்னுடைய பிள்ளை வந்து தயாரான நிலையில வரான், எம்பிஏ படிச்சுட்டு. நான் பெயர் குறிப்பிட விரும்பல. அந்த பையனுக்கு வந்து அடுத்த அதிகாரம் கொடுப்பதற்கு எல்லா குவாலிஃபிகேஷனும் வந்தாச்சு, இவருக்கும் வயசாயிடுச்சு. ஆனா அவர் என்ன பண்றாரு தகப்பன், இவனுக்கு அப்படியே தூக்கி கொடுத்தா அவனுக்கு புரியாது அப்படின்னு சொல்லிட்டு, இவனுக்கு அதோட அருமை தெரியாது என்று சொல்லி, இது எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த சாம்ராஜ்யத்தை நாங்கள்லாம் என்னுடைய முற்புதாக்கள்லாம் உருவாக்கினோம், அந்த பையனுக்கு புரியாதுன்ட்டு சொல்லி அவர் என்ன சொன்னாராம், 1 வருடம் நீ வெளியில போய் வேலை செஞ்சுட்டு வான்னு சொல்லி கேரளாக்கு அனுப்பிச்சு விட்டாராம். இவ்வளவு கொஞ்சம் காசு மட்டும் கொடுத்து அனுப்பிச்சுட்டாராம் 1 வருஷம். அந்த காசு பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு கூட தாங்காது. அப்ப தானாக போய் ஒரு வேலையை தேடி அங்க சர்வர் வேலை எல்லாம் பார்த்து டேபிள்லாம் கிளீன் பண்ணி கஷ்டப்பட்டு அங்க அவங்க அப்பாவுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் அவர். அப்ப தானா ஒரு வேலையை தேடி அங்கெல்லாம் இருந்து தான் ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து ஒண்ணுமே இல்லாம போனார். 1 வருஷம் கழிச்சு வந்தாராம், தம்பி இப்ப நீ ரெடி, இந்த அப்படி எம்டியா தூக்கி உட்கார வச்சாரு, பெரிய பணக்காரன். அப்ப என்னன்னு கேட்டா அங்க ஒரு நிர்பந்தம் வருது. நிர்பந்தம் என்னன்னு கேட்டா, இந்த உடன்படிக்கை உங்க முற்பிதாக்கள் எவ்வளவாக அதை நேசித்தார்கள், எவ்வளவாக கீழ்ப்படிந்தார்கள், எவ்வளவாக அந்த உடன்படிக்கை என்கிற அந்த கட்டமைப்புக்குள் தங்களை பொருத்தி கொண்டார்கள், அப்படியாக நீங்கள் இருப்பீர்கள். ஆனால் இங்கதான் மாறுது. அதான் வந்து மோசேயிக் கவனன்ட். மோசேயோடு கூட, மோசே என்றால் மோசேயோட ஜனங்களோடு கூட, இஸ்ரவேலோடு கூட வைத்திருக்கக்கூடிய அந்த உடன்படிக்கையோட தோரணை மாற தொடங்கியது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான சகோதர சகோதரிகளே, நாங்கள் இந்த சேனலை தொடங்குவதற்கு ஒரே ஒரு நோக்கம்தான். இந்த உடன்படிக்கை என்றால் என்ன, பிபிளிக்கல் ஃப்ரேம் ஒர்க் என்றால் என்ன, அதற்குள்ள நுழைந்து வருவதுடைய முக்கியத்துவம் என்ன, மகத்துவம் என்ன, ஏன் வர வேண்டும், இதற்காக தான் வர வேண்டும். ஏனென்றால் வேதாகமத்தில் இருக்கக்கூடிய நம்மால் பாருங்க விவரமா ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட்டுருவான், வாக்கு தத்தங்க வசனங்கள்லாம் வரும் பாருங்க, செகண்ட் ஹாஃப் எடுத்துக்குவான். அப்படிதான் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எடுத்தாதான் செகண்ட் ஹாஃப் வாழ செய்யும். 5 மாத்திரை எழுதி கொடுக்குறாரு, 2 தான் சாப்பிடுவேன்னா எனக்கு பிடிச்சது பச்சை கலரும் சிவப்பு கலரும் சொல்லிட்டு நீங்க அதை மட்டும் சாப்பிட்டு எனக்கு இந்த மஞ்சள் கலரே பிடிக்காதுங்க அப்படின்னு அந்த டேப்லெட்டை விட்டீங்கன்னா, அந்த மஞ்சள் கலர் டேப்லெட்ல தான் முக்கியமான காரியமே இருக்கும். மற்ற 3 டேப்லெட்டும் 5ஐயும் சேர்த்தி சாப்பிட்டா தான் உடம்பு சரியாகும்னு டாக்டர் எழுதி தராரு. எனக்கு பிடிக்கல, நீ போய் டாக்டர் கிட்ட அடுத்த முறை நின்னா அவர் என்ன பண்ணுவார் நீங்க நினைக்கிறீங்க? இப்பத்த டாக்டர்லாம் ரொம்ப போல்டு, வெளில போடா அப்படின்றவார். பியூன் கிட்ட சொல்லிடுவார், அவனை எங்காவது பார்த்தேன்னு வையன் அப்படியே விட்டு அடிச்சு விட்டுறவனை, இல்லைன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து ஏதாவது தொல்லை பண்ண நியூசன்ஸ் கேஸை போட்டுருவான். இது போலீஸை கூப்பிட்டு, விளையாடுறியா நீ, நான் எழுதி கொடுத்தேன் திருப்பியும் சரியாகலன்னு வரேன், நீ பாட்டுக்கு வந்து என்ன தொந்தரவு பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி திட்டு வர மாட்டாரா? ஏன் அந்த அக்ரிமெண்ட்டுக்குள்ள அவன் போகல. அந்த பிரெஸ்கிரிப்ஷன் என்றால் ஒரு உடன்படிக்கை மாதிரி தானே. நீங்களும் டாக்டரும் அக்ரி பண்றீங்க, டாக்டர் கிட்ட தேடி போறீங்க, டாக்டர் உங்களுடைய வியாதியை கேட்கிறாரு, அந்த மெடிசன் எழுதி தராரு, மருந்து மாத்திரை எல்லாம் எழுதி கொடுக்கிறார். அந்த உடன்படிக்கைக்குள்ள வர்றீங்க, சரி நான் இந்த மாத்திரையை நீங்க எழுதி கொடுத்த மாதிரியே சாப்பிட்றேன், சரியாகல மாத்திரை சாப்பிட்ட பிறகு போனீங்கன்னா அது வேற விஷயம். அப்போ அது டாக்டரோட பிரச்சனை. டாக்டர் சரியா உங்களை டயக்னைஸ் பண்ணலன்னா அவர் வேற மாத்திரை எழுதி தருவார். ஏன்னா சில நேரங்களில் மருந்து மாத்திரைகள் ஒத்துக்காது, எழுதி தர்றது வந்து சில சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் வரும், அப்ப மாத்தி எழுதி தருவாங்க. டாக்டருங்களை வந்து அப்படி டக்குன்னு உடனே சொல்லிடக்கூடாது. எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? அப்போ அந்த காரியங்கள் வந்து நிர்பந்தத்தின் காரியமாய் மாறிக்கொண்டது. அதனாலதான் இங்க தோரணையும் மாறுகிறது. இப்ப உடன்படிக்கை என்றால் நான் வந்து ராஜா வீட்டு புள்ள உடனே இன்னைக்கு அப்படிதான் வந்து ரொம்ப கேலி கூத்தா போச்சு. நான் முழுக்க ஞானஸ்தானம் எடுத்தா நான் பரலோகத்துக்கு போவேன். யார் சொன்னா உங்களுக்கு?
முழுக்கு ஞானஸ்தானோட அர்த்தமே வேறங்க. முழுக்கு ஞானஸ்தானம்னா அந்த நாளுக்கு மட்டும்தான் அது பொருந்தும். அதுக்கப்புறம் ஸ்பிரிட் ஃபில்டு பேப்டிசம், ஆவில ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் ஒவ்வொரு நாளிலும். டெய்லியும் போய் டேங்க்லயோ ஆத்துலயோ குதிச்சுட்டு இருக்க கூடாது. பழைய பாவங்களுக்கெல்லாம் நான் மறித்தேன், நான் புதிதாய் மாறினேன், ஆவில பிறந்தேன். 2 கொரிந்தியர் 3:17 5:17 உங்களுக்கு தெரிஞ்ச வசனங்கள் தான். அந்த மாதிரி ஒரு ஒரு முட்டாள்தனமான ஒரு கட்டமைப்புக்குள்ள இன்னைக்கு கிறிஸ்துவம் வந்து நோக்கி போய் கொண்டிருக்கிறது. திரளான ஜனங்க அதை பெருமிதமா வேற சொல்லுவாங்க. போன வாரம் 38 பேர் முழுக்க ஞானஸ்தானம் எடுத்தாங்க. நீங்க போய் என்ன புல்லு பிடிச்சிட்டா வரீங்க, ஆளை பிடிச்சிட்டா வரீங்க? அந்த 38 பேரும் சரியா புரிஞ்சுக்கிட்டான் நான் முதல்ல முழுக்க ஞானஸ்தானம் என்னன்னு. இப்படி எல்லாம் வந்து அவமானப்படுத்தாதீங்க, கேவலப்படுத்தாதீங்க. உடன்படிக்கையோடைய அர்த்தத்தை தெரிந்து கொள்ளாமல் துஷ்பிரயோகம் பண்ணாதீங்க. இதெல்லாம் வந்து யூதா 1வது அதிகாரத்துல ஃபுல்லா எழுதியிருக்கு. ஒரு சாப்டர் தான் இருக்கு. அதுல 6-4 வசனத்தெல்லாம் படிச்சு பாருங்க. கிருபாங்கிறத வந்து மிஸ்யூஸ் பண்றாங்க. நிக்கோலை டீச்சிங்னு சொல்லுவார்கள். எங்க பாவம் பெருகிறதோ அங்க கிருபை பெருகும். நீ என்ன வேணா பண்ணு ராஜா, முழுக்க ஞானஸ்தானம் எடுத்துக்குவான், போய் சினிமா தேட்டர்லயும் உட்காந்துக்குவான், கஞ்சாவும் குடிப்பான், பீடியும் குடிப்பான், சிகரெட்டும் குடிப்பான், தண்ணியும் அடிப்பான், பொம்பளை பின்னாடி போவான், எல்லாம் பழைய வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு எனக்கு கிருபை இருக்கு என்ன மன்னிச்சிருச்சுன்னா எங்க இருக்கியா? அது எந்த பைபிளை படிச்சுட்டு இருக்கிற நீ? சாட்டானிக் சர்ச்சுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அது அங்கீகாரம் பெற்ற சர்ச்சாவே மாறிடுச்சு. எங்க? அமெரிக்கா தேசத்துல. அந்த காலங்கள்ல அண்டர் கிரவுண்ட்ல நடப்பாங்க. அவங்க பைபிள் வந்து சாத்தானை வணங்கக்கூடிய, சாத்தானை ஆராதிக்கக்கூடிய திருச்சபைகள். ஏன்னு கேட்டா சாத்தானுடைய திருச்சபைகள்ல உங்களுக்கு ஃப்ரீடம் கிடைக்கும். நீங்க இந்த கடவுள்கிட்ட போனீங்கன்னா, இங்க இருந்து தான் தொடங்கு தஞ்ச அந்த சாத்தானிக் சர்ச்சுன்ற அந்த திருச்சபைகள் எல்லாம் எங்கே இருந்து உருவானது என்றால், இந்த மாதிரி உடன்படிக்கைகள் பெயர்ல நியாயப்பிரமாணங்களும் கட்டளைகளும் பிறந்தது. உடன்படிக்கையின் மூலமாக தான் நியாயப்பிரமாணங்களும் கட்டளைகளும் பிறந்தது. பல நிர்பந்தத்துக்குள் ஆண்டவராகிய தேவன் என்னையும் உங்களையும் கட்டி வைத்திருக்கிறார், சிறைப்பிடித்து வைத்திருக்கிறார். இது என்ன அநியாயம்? ஒரு பக்கம் பார்ப்பீர்களானால் உங்களுக்கு ஃப்ரீவில், உங்களுக்கு நினைத்ததை நீங்கள் செய்யலாம், என்னை போலவே உங்களை உருவாக்கி இருக்கிறேன் அப்படின்ட்டு. ஆனால் அது என்ன பண்ணிட்டான்? மனுஷன் இழந்து போயிட்டான். ஏன்? பாவமானது நுழைந்தது, துஷ்பிரயோகம் பண்ணிட்டான். ஆண்டவர் கொடுத்த ஒரே டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிட்டான், கீழ்ப்படிதல் இல்லை. அப்ப இதெல்லாம் சொல்லி சொல்லி என்ன சொல்றாங்க? உங்க கடவுள்னு சொல்லிட்டு போனீங்கன்னா இப்படிதான் உங்க கையை காலை கட்டி வச்சு சோறு தண்ணி கொடுக்காம உங்களை பட்னி போட்டு எல்லாத்தையும் வாட பண்ணி, எங்க கிட்ட வாங்க, ஃப்ரீயா இருங்க, என்ன வேணா பண்ணுங்க. நீங்க பிசாசு ஆராதிக்கிறப்போ பிசாசானவர் உங்களுக்கு எல்லாத்தையும் பண்ணி கொடுப்பார், என்ன வசதி வேணாலும் பண்ணி கொடுப்பார், என்ன வேணா பண்ணலாம். நீங்க பாவமே கிடையாது, பாவங்கிற கான்செப்டே கிடையாது. நீங்க இன்னைக்கு அமெரிக்கால போய் பல சர்ச்சுகள்ல நின்றுட்டு பாவி பாவி பாவம்னு சொல்லக்கூடாது, உங்களை பிடிச்சி ஜெயில போட்டுருவாங்க. யாரையும், ஆனா பிகாஸ் இட்ஸ் a condemning act of condemnation. You can't condemn a person. அவனா உணரணும், அவ்வளவுதான். அப்ப நீ பாவம் என்று சொல்லி பேசாத இருப்பாயானால் அவன் எப்படி உணர்வான்? எப்படி வச்சான் பாத்தீங்களா செக்கு? அமெரிக்கா தேசத்துல இருந்தா பல மிஷனரிகள் எழும்பி போனாங்க, தேசமெங்களும் உலகமெங்களும் போனாங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு தேசம் பயங்கரமான ஒரு சூழ்நிலையில இருக்குது. அதனாலதான் ஓரின சேர்க்கை பெருகிறது. அதனாலதான் பார்ப்பீர்களானால் எல்லா விதமான காம விகாரங்களும் அங்க பெருகுகிறது. ரெட் லைட் ஏரியாஸ் எல்லாம் பல மடங்குகளாய் உயர்ந்தது. சர்ச் எல்லாம் ஃபுட்பால் கிரவுண்டா மாறிட்டு இருக்கு. காரணம் என்ன? இதுதான் காரணம். அந்த நிர்பந்தத்துக்குள் நாங்கள் வரமாட்டோம் என்று சொல்லி அந்த ஒரு புதிய அமைப்பு வந்தது, சாட்டானிக் சர்ச் என்று சொல்லி, சாத்தானுடைய திருச்சபைகள் என்று சொல்லி. இன்னைக்கு அதுக்கு வந்து அங்கீகாரம் பெற்று அவங்க என்ன சொல்றாங்க? அப்படியெல்லாம் கட்டுப்படுத்தக்கூடாது. அமெரிக்கா தேசம் இஸ் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. எல்லாத்துக்கும் யாரை வேணாலும் வணங்கலாம், யார் வேணாலும். இப்ப இந்தியாவும் அப்படிதான் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. அதனாலதான் பாருங்க 30 முக்கோடி தேவர்கள், மூளை முக்கு முடுக்க எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் ஒன்னொன்ன வச்சு கும்பிட்டு கிடப்பானுங்க. கரெக்டுங்களா? யாரையும் துச்சமா பத்தி பேசல, ஆனா யாருமே பார்க்கல தேவனை. ஆனா இவங்களா ஒரு பொம்மையை பிடிச்சி வச்சுக்குவாங்க, இவங்களா ஒரு கட்டமைப்பை வச்சுக்குவாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா பொம்மையெல்லாம் பிடிக்க மாட்டாங்க, ஆனா அவனா பக்கம் போயிட்டு இருப்பான் ஒரு பக்கம். சாட்டானிக் சர்ச்சில் பாத்தீங்கன்னா அங்க கட்டமைப்பு எல்லாம் கிடையாது, அங்க வந்து நரபலி, ரத்தம், இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் வந்து அங்கீகாரம் பெற்றாங்க, அண்டர் கிரவுண்ட்ல நடந்துட்டு இருக்கு. நீங்க போட்டு பாருங்க, கூகுள்ல நிறைய வரும். ஏன்? இந்த உடன்படிக்கை என்றாலே நிர்பந்தம், நிர்பந்தம் என்றாலே நியாயப்பிரமாணம், நியாயப்பிரமாணம் என்றாலே கட்டளைகள். இதெல்லாம் எனக்கு வேண்டாம், நான் ஃப்ரீயா திங்க் பண்ணும், நான் என்ன வேணா பண்ணுவேன். ஏன்? நீ செய்யற ஆபீஸ்ல போய் அதெல்லாம் பண்ணி பாரு, உன் டெஸ்க்ல இருந்து கஞ்சா பிடிச்சு பாரு, அங்க மட்டும் ஒழுக்கமா போய் உட்கார்ற, ஏன் சம்பளம் கிடைக்காது? காசுக்காக எந்த லெவலுக்கு வேணாலும் இறங்குவ. கடவுள்னா உனக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? இப்படி லோக்கல் பாஷையில கேட்டாதான் உங்களுக்கு எல்லாம் புரியுது. எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க?
இந்த உலகத்துல பணம் காசு என்று சொல்லி எவன் ஒருவன் கூப்பிட்டாலும் அதற்கு பின்பே இருக்கக்கூடிய நியமங்களை சரியாக நீங்க பின்பற்றுறீங்க, வாகனத்தை சரியா ஓட்டுறீங்க. ஏன்னா லைசன்ஸ் கேன்சல் ஆயிரும், போலீஸ்காரர் பிடிச்சி ஃபைனை போட்டுருவாரு, எல்லாம் பணத்தோட கனெக்ட் ஆயிருக்கும் பாருங்க. அப்ப அதுக்கு மட்டும் அவ்வளவு முக்கியத்துவம் வந்து கொடுப்பீங்க? உங்க வாழ்க்கை அதை விட முக்கியமானது இல்லையா? நித்திய வாழ்வு அதை விட முக்கியமானது இல்லையா? வாழ்கிற சில ஆண்டுகளுக்கு இவ்வளவாய் நீங்க கட்டுப்பட்டு இயங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள். அதனாலதான் ஆண்டவர் பார்த்தாரு, யுகம் யுகமாய் பார்த்தவர், சந்ததி சந்ததியா பார்த்தவர். அவருக்கு தெரியும் எப்படி போவான் மனுஷனோட தாட் எப்படி போகும்னு சொல்லி அவருக்கு நன்றாக அறிந்த தேவன் அவர். அதனால்தான் நிர்பந்தம் என்கிற அந்த காரியத்தை மோசே பக்தனோடு கூட போட்ட அந்த உடன்படிக்கை, மோசையோட மக்களோடு ஜனங்களோடு போட்ட உடன்படிக்கையில். அதனால இப்ப வாசிக்கலாமா? யாத்திராகமம் 19 சாரி ஒரு நிமிஷம் இருங்க. யாத்திராகமம் 19:5 வசனத்தை வாசிப்போமா? Now therefore if you indeed, இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான எம்பசிஸ். அதாவது நீ இந்த இதுல என்ன சொல்றது, ஆங்கிலத்துல நல்லா வந்திருக்கு, தமிழ்ல பாத்தீங்கன்னா நீ என்னுடைய கட்டளை என்னுடைய குரலுக்கு செவி கொடுப்பாயானால், என்னோட குரலுக்கு கீழ்ப்படிவாயானால் அப்படின்னு சும்மா முடிச்சிட்டாங்க. இண்டீட் ஒபே அப்படின்னு என்ன? நிச்சயமாகவே நீ கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவாயானால், நிச்சயமாகவே. and keep my covenant, என்னுடைய உடன்படிக்கையை நீ கீழே விடாம, அதாவது ரூல்ஸ். ஸ்கூல்ல அப்படிதான், பபுள் கம் மெல்ல கூடாதும்பாங்க, நம்ம சைலண்டா மின்னுட்டு இருப்போம், வாயில விரல விட்டு இழுப்பார் வாத்தியார். போ பேரண்ட்ஸை கூட்டிட்டு வான், 2 தடவை தான் வாணி, 3 தடவை டிசி கொடுத்து அனுப்பிச்சிருவான். ஏன் ஒவ்வொருத்தனை பார்த்து எல்லாம் சுவிங்க தின்னுக்கிட்டு இருப்பானுங்க. அப்புறம் ஹிப்பி மாதிரி வளர்த்துறது முடியாது, கரெக்டா கிராப் வச்சிருக்கணும். அப்ப என்ன, இப்படி எல்லாம் ஸ்டைலா வந்து பொண்ணுங்க முன்னாடி தலையெல்லாம் ஆட்டுறது, ஜடையை போட்டு வருவான் ஒருத்தன், பொம்பளை மாதிரி அப்புறம் நைட்டியை போட்டு வருவான். இதெல்லாம் தான் வரும் தொடர்ச்சி. அதனால ஆரம்பத்திலே ரூல்ஸை கரெக்டா போடுவாங்க ஸ்கூல்ல, யூனிஃபார்ம் கொடுப்பாங்க. ஏன் இல்லைன்னா அவன் கிழிஞ்ச சட்டையும் கிழிஞ்ச பேண்ட்டையும் போட்டு வந்து உக்காண்டிருப்பான். வீட்லயே கொடுத்து அனுப்பிச்சு விடுறாங்க இன்னைக்கு. பெற்றோர்களே ஜாக்கிரதையா வளர்த்துங்க குழந்தைங்கள. ரூல்ஸ்னா என்னன்னு சொல்லி கொடுங்க, அப்பதான் உருப்பிடும். and keep my covenant, then you shall be a special treasure. அப்படி நீ இந்த உடன்படிக்கைக்குள் அடங்கி கீழ்ப்படிந்து கையாள்வாயானால், நிர்பந்தத்தோடு கூட நீ அதை கேட்பாயானால், நீ எனக்கு முன்பே என்னன்னு சொல்றாரு, வைரத்தை போலப்பா நீ. ஸ்பெஷல் ட்ரெஷர்னு என்னங்க? புதையல்னா என்ன? புதையல்னா நம்ம தங்க காசால எடுத்து அந்த ட்ரெஷர், ஆஹா ஒரு நைட்ல பணக்காரனா இருவான், பிச்சைக்காரனா இருக்கிறவன். அப்ப நீ முன்பே ஒரு எனக்கு கிடைத்த புதையல் அப்படிங்கிறார். எனக்கு கிடைத்த புதையல், அண்ட் டு மீ, எனக்கு கிடைத்த புதையல், எல்லா ஜனங்களை காட்டிலும் நீ மேலானவனா இருப்பாய். above all people, for all the earth is mine. இந்த உலகமே முன்னாடி இருக்கலாம், அந்த உலகத்தின் சிருஷ்டிப்புகள் முன்னாடியே இருக்கலாம், ஆனா அவைகள் மத்தியில யாருதான் ஆண்டவர் கண்டெடுத்த புதையலாம்? யாருதான் ஆண்டவர் பார்க்கக்கூடிய உயர்ந்த மனிதர்களா இருக்கிறார்களாம்? தேவனுடைய உடன்படிக்கை அவன் ஒருவன் கையாளுகிறானோ அவனே. எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? இந்த மாதிரி பிரசங்கெல்லாம் கேட்டிருக்கீங்களா? இல்ல இப்படிதான் பண்ணுனாங்களா பிரசங்கெல்லாம்? என்னது சொல்லி தந்தாங்கன்னு தெரியல. ஒழுங்க சொல்லி தந்திருந்தா நம்ம அப்படி இருக்க போறோம். எல்லாரும் அறிவாளிங்க தாங்க, யாரும் முட்டாளா பிறக்கல, யாருமே முட்டாள் கிடையாது. ஆண்டவருடைய ஞானம் எல்லாத்துக்குள்ளே இருக்குது. அதை சரியா அவங்களுக்கு விளக்கிட்டோன்னு வைங்களேன், அவங்க கரெக்டா அவங்க வேலையை பார்ப்பாங்க. அப்போ நம்ம என்ன பேட்டர்ன்ல பார்த்துக்கிட்டு வரோம்? ஆண்டவராகிய தேவன் ஒரு ஆரம்பத்துல சொல்லுவார், அப்புறம் உறுதி செய்வார். இப்ப எங்க உறுதி செய்கிறார்? திருப்புங்க உபாகமம் 4வது அதிகாரம் 13வது வசனத்துக்கு நேராக வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 13வது வசனத்தில் பார்ப்பீர்களானால், so he declared to you his covenant. அங்கே ஞாபகம் ஊட்டுகிறார். உபாகமம் என்றால் அது நிறைவேற்றக்கூடிய ஒரு காரியமாய் பாருங்க, நிறைவுல வரக்கூடிய காரியம். மோசே பக்தன் ரட்சகர், எனக்கு பின்பே ஒரு ரட்சகர் வருவார், அவர் என்னை காட்டிலும் மேலான காரியங்களை சொல்லுவார். இயேசு கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடுகள் எல்லாம் இங்க உபாகமத்துல நீங்க பார்க்கலாம். so he declared to you his covenant, இங்க நினைவூட்டுகிறார். அங்க யாத்திராகமத்தில் சொன்ன அந்த காரியத்தை இங்க நினைவூட்டுகிறார் பரிசுத்த ஆவியானவர் மோசே பக்தன் மூலமாக. which he commanded you to perform, நீ அதை கையாளும்படி, நீ அதை கை கொள்ளும்படி உனக்கு கட்டளையிட்டார். ஞாபகம் இல்லையா? and that is the 10 commandments and he wrote them on 2 tablets of stone. அந்த 10 கட்டளைகளை குறித்தும் அந்த உடன்படிக்கைகளை குறித்தும் இங்கே ஆண்டவராகிய தேவன் நினைவூட்டுகிறார்.
என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான சகோதர சகோதரிகளே, நீங்க இந்த பரிசுத்த ஜீவியத்தில் வாழ்கிறப்போ, இந்த உடன்படிக்கைக்குள்ளாக நீங்க நடந்து கொண்டிருக்கிறப்போ, ஆண்டவராகிய தேவன் நினைவூட்டு கொண்டே இருப்பார். எப்பொழுது நினைவூட்டுவார்? எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கிறப்ப நினைவூட்ட மாட்டார், ஏன்னா நீ தான் கரெக்டா போயிட்டு இருக்கே. ஆனால் எப்பொழுது வழி தவறி போகிறீர்களோ, எப்பொழுதெல்லாம் நீங்கள் தவறான காரியத்தை செய்கிறீர்களோ, அதை தவறு என்று சுட்டி காட்டுவதற்கு காரணம் என்னவென்றால், உடன்படிக்கை அக்ரிமெண்ட்டை விட்டு நீ போயிட்டப்ப. ஆணி அடிக்காதுன்னு அக்ரிமெண்ட்ல போட்டிருக்கு. நம்மால் தட்டிட்டே இருப்பான். வீடு காலி பண்றப்போ நல்ல ஒரு அமௌண்ட் பிடிச்சிருவார் அட்வான்ஸ்ல இருந்து. சொந்த வீட்டுக்காரங்க இருக்கீங்களா யாராவது? பெரிய தொல்லைங்க அது இல்ல. ஆணி அடிக்காதுன்னா போட்டு ஆணி அடின்னு அடிப்போம். அதை புடிங்கி எடுத்து அதுக்கு பட்டி பார்த்து பெயிண்ட் அடிக்கிறதுக்குள்ள ஓனரோட உயிரில் பாதி போயிடும். அப்புறம் ஜன்னல் கதவெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் கொக்கி எல்லாம் புடுங்கி கிடுங்கி எல்லாம் இது. அப்புறம் சுவிட்சை லொட்டுன்னு அடிச்சு எல்லாத்தையும் காலி பண்ணி வச்சிருப்பான். என்ன கண்டிஷன்ல வீட்டை கொடுத்தனோ அதே கண்டிஷன்ல கொடுக்கணும். இல்லைன்னா அட்வான்ஸ்ல எல்லாம் பிடிச்சி ரிப்பேர் செலவுக்கு எடுத்துக்குவேன். எழுதியிருப்பார் கிளீனா. நம்மளால அதையும் படிப்பான். ஆனா எல்லாத்தையும் போட்டு உடச்சு வச்சுட்டு போயிடுவான். அதுக்கு பேர் என்ன? உங்களுக்கு தெரியும் நல்லாவே, முட்டாள்தனம். அசட்டையான புத்தி. யார் அசட்டையா இருப்பாங்க? முட்டாளுங்க தான் அசட்டையா இருப்பான். புத்திசாலி எப்படி இருப்பான்? விவரமா இருப்பான், ஜாக்கிரதையா இருப்பான். நீங்க எந்த ரகம்? அதான் இங்க சொல்றாரு, நான் உனக்கு சொன்ன உடன்படிக்கை எல்லாம் கையாண்டு கொண்டு வராயா? எச்சரிப்பின் சத்தத்தை தந்து கொண்டே இருப்பார். ஒரு சுவிட்ச் உடையிறப்பவே நீ எச்சரிப்பின் சத்தம். ஐயோ அக்ரிமெண்ட்ல எழுதியிருக்கே, அப்ப என்ன ஆகும்? சரி, ஒரு சுவிட்சோட போச்சு, இனினா மெதுவா போடுவேன், மெதுவா ஜன்னலை சாத்துவேன், இனிமேல் ஆணி அடிக்க மாட்டேன். ஓனர் என்ன பார்த்துக்கிட்டே இருப்பாரா? ஓனர் நீங்க உங்க இருக்கிற வீட்லயே இருக்க மாட்டார். சில நேரங்கள்ல ஓனர் தான் இல்லையா, நீ அடிச்சு வச்சுனா காலி பண்றப்போ அவர் தானே வருவாரு. அப்ப மாட்டிக்குவே இல்ல. என்னதான் நீ ஆணிய புடுங்கினாலும் அவரு அங்க ஓட்ட இருக்கும்ல, மாட்டிக்குவீங்கல்ல. அதே மாதிரிதான். சரி, நேரம் போயிட்டு இருக்கு. 4வது உடன்படிக்கைக்கு போலாமா? எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? 4வது உடன்படிக்கை என்னவென்று பார்ப்பீர்களானால், தாவீதிக் கவனன்ட். நினைக்கிறேன் இன்னொரு செஷன் தேவைப்படும். ஏன்னு கேட்டால், நியூ கவனன்ட், புதிய ஏற்பாடுடைய கவனன்ட், நியூ கவனன்ட் பைபிள் ஸ்கிரிப்சர்ஸ் நம்ம அவ்வளவு சீக்கிரமா டக்குன்னு முடிச்சிட முடியாது. அதனால நம்ம அடுத்த இன்னொரு செஷன். பாத்தீங்களா எவ்வளவு ஆழமான கருத்துக்கள். எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? 18வது வசனம் ரொம்ப முக்கியங்க. உடன்படிக்கை உலகத்தையே திருப்பி போட்ட ஒரு கட்டமைப்பு, மாற்றமைப்புக்குள் கொண்டு வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஸ்கிரிப்சர். அதை டக்குன்னு நீங்க பார்த்துட்டு போயிடக்கூடாது. 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 12 இருந்து 16 வசனத்தை வாசித்து நாம் முடித்து விடுவோம். 7வது அதிகாரத்துக்கு நேராக வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 12வது வசனம். When your days are fulfilled and you rest with your fathers, I will set up your seed after you who will come from your body, and I will establish his kingdom. அவர் இங்க சாலமோனை குறித்து மட்டும் பேசவில்லை, அங்க இயேசு கிறிஸ்துவை குறித்தும் பேசக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வசனம். ஒரு நாள் முடிந்தது பிறகு அங்க ஆண்டவராகிய தேவன் அங்க நாதானை குறித்து, சாமுவேல் இறந்து போயிட்டுறாரு, நாதான் தீர்க்கதரிசியை கொண்டு அங்க சில காரியங்களை அங்க சொல்லுகிறார். என்ன சொல்றாருன்னு கேட்டா, தாவீது, நீ மரித்த பிறகு உன்னுடைய சந்ததியோடு கூட அந்த உடன்படிக்கையானது தொடரும். உன்னுடைய உடலிலிருந்து வந்த ஒருவன் அந்த இடத்துல அங்க அவன் மூலமாக ராஜ்யமானது கட்டப்படும். சாலமோன் குறித்து மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடும் கூட. 13வது வசனம். He shall build a house for my name and I will establish the throne of his kingdom forever. மறுபடியும் அது சாலமோனை குறித்தது மட்டுமல்ல, சாலமோனும் தேவாலயத்தை கட்டினார். இப்ப பாத்தீங்கன்னா வெறும் செவரு தான் நின்றுட்டு இருக்கு. ஆனால் இங்க இருக்கக்கூடிய வெளிப்பாடு இயேசு கிறிஸ்துவோடைய 2ஆம் வருகை, இயேசு கிறிஸ்துவோடைய ராஜ்யத்தை குறித்தன அந்த காரியமாக எண்ணப்படுவதாக. 14வது வசனம். I will be his father and he shall be my son. And இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நல்லா போயிட்டு இருந்தது. என்ன, நான் அவனுக்கு தகப்பனா, அவன் பிள்ளையா இருப்பான். இப்ப என்ன ஆகுது? நான் சொன்னேன் இல்லையா, உடன்படிக்கையோட பேட்டர்ன் எப்படி மாறிடுச்சு? நிர்பந்தம் என்கிற இந்த காரியம் இப்ப கண்டிஷனா சொல்றாரு. பட் if he commits iniquity, துர் எண்ணங்கள், துர் செயல்களுக்குள் அவன் நுழைந்து போவானால், I will chasten him with the rod of men. மனிதர்களை கொண்டு நான் அவனை சிச்சிப்பேன். And with the blows of the sons of men. அடிச்சு உதச்சு சிச்சிப்பேன் அப்படிங்கிறார். இது நம்மால் விட்டுருவாருங்க. நம்மால் பாத்தீங்கன்னா, எங்க கிறிஸ்தவர்கள் உங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். 12, 13 எடுத்துக்குவாங்க, 14 விட்டுருவாங்க. அதெல்லாம் வேண்டாங்க,
நான்லாம் ரொம்ப கீழ்ப்படிகிற பிள்ளைங்க அப்படி கீழ்ப்படியலைன்னா தெரிஞ்சுக்கோ. அது எப்போ ஞாபகத்தில் இருக்கணும். நான் கீழ்ப்படியலைன்னா இந்த உடன்படிக்கையோட மறுபக்கத்தை நான் பார்க்க வேண்டும். தேவனுடைய மறுமுகத்தை நான் பார்க்க வேண்டும். மறைந்த முகம், கோப முகம், ஆங்கிரி காட். உங்களுக்கு தெரியாது நிறைய விஷயங்களை நீங்களாம் படிச்சு அப்படியே தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க. அவர் பட் மை மர்சி ஷால் நாட் டிபார்ட் ஃப்ரம் ஹிம். என்னுடைய கிருபை அவனை விட்டு போகாது. ஏன்னா அதுதான் கிருபைங்க. நீங்க திருந்தி வரணும்னு ஒவ்வொரு நாளும் அவர் காத்துக்கிட்டே இருப்பாராம். ஆனாலும் இன்னொரு பக்கம் அடி விழுந்துகிட்டே இருக்கும். அது அவங்க வாழ்க்கை மாறவே இல்லை. கரெக்டுங்களா? ஏன் மாறல? ஏன்னா நீங்க மாறல. கடவுள் மாறணும்னு எதிர்பார்க்காதீங்க. பிசாசும் மாற மாட்டான், கடவுளும் மாற மாட்டார். கடவுள் நன்மை செய்கிற தேவன். பிசாசு எப்பொழுதும் அழிக்கிறவனும் கொல்லவருமா இருப்பான். அவனும் மாற மாட்டான். மாற வேண்டியது நீங்க தான். யாரு பக்கம் நீங்க தீர்மானம் எடுத்துக்கோங்க. பிசாசு பக்கமா ஜாலியா இருங்க. அப்புறம் என்ன, நரகத்துல போய் பாத்துக்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பக்கம் இருந்தா ஒழுக்கமா இருங்க. And your house and your kingdom shall be established forever before you. உனக்கு முன்பே அந்த ராஜ்யமானது எப்பொழுதும் எப்பொழுதும் இருக்கும். Your throne shall be established forever. உன்னுடைய அரசாட்சியும் உன்னுடைய சிங்காசனமும் என்றென்றைக்கும் நிலை நிற்கும் என்று. இதையும் பார்ப்பீர்களானால் இயேசு கிறிஸ்துவோடைய வெளிப்பாடை குறித்து வர காரியம். ஏன்னா தாவீதோட சந்ததியில் பிறந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. போவாசன் மூலமாக வந்து தாவீது, ஜெஸ்ஸி, தாவீது அப்படியே பார்ப்பீங்கன்னா அங்க மத்தேயுல ரொம்ப அழகா எழுதியிருப்பார் ஜீனியாலஜி ஆஃப் ஜீசஸ்னு. பாருங்க, அதெல்லாம் படிச்சு பாருங்க அப்புறமா. 17வது வசனம், according to all these words and according to all this vision, so Nathan spoke to David. இது பார்ப்பீர்களானால் இது தாவீதுக்கு செய்த உடன்படிக்கை. எவ்வளவு பார்த்தீங்களா? நிர்பந்தங்களுக்குள்ள நுழைய தொடங்குவது. முதலாவது நோவாவிக் கவனன்ட், இரண்டாவது அப்ரஹாமிக் கவனன்ட், மூன்றாவது மொசேக் கவனன்ட், நான்காவது தாவீதிக் கவனன்ட். 4 காரியங்களை இன்றைக்கு பார்த்தோம். 5வது பார்ப்பீர்களானால் நியூ கவனன்ட், புதிய ஏற்பாடின் உடன்படிக்கை. அதற்குள் நம்ம அடுத்த அத்தியாயத்தில் நுழைவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அன்பின் பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். தெய்வமே, இந்த அருமையான நன்னாளுக்காய் நன்றி. எங்களுக்கு பல உடன்படிக்கை என்கிற காரியங்களை குறித்து நீங்க எவ்வளவோ காரியத்தை சொல்லி தந்தீங்க. இந்த நாளில் உங்க உடன்படிக்கைகளை நாங்கள் கையாள எங்களுக்கு ஞானத்தை தாரும் பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லி ஜெபித்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். எங்களோட இணைந்திருங்க. சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ஆட்டோமேட்டிக் நோட்டிஃபிகேஷன் வரும். எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. உங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், ஃபேஸ்புக், ட்விட்டர் இதெல்லாம் போடுங்க. தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யாரா இருந்தாலும் பார்த்து கிறிஸ்துவுக்குள் நுழையாது மிக மிக முக்கியமான காரியமா இருக்கும். உங்களுக்கு பார்ப்பீர்களானா இன்னொரு முக்கியமான கடமை, அழிந்து போற உலகத்திற்காய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ரட்சிக்கப்படாத ஆத்துமாக்களுக்காய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஊழியம் செய்கிறவர்களுக்காய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். எங்களுக்காகவும் எங்கள் ஊழியத்துக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். எபேசியர் 6:18, கொலோசியர் 4:3 தான் சொல்லுகிறது. உங்களுக்கு ஜெப தேவைகள் இருந்தால் தேவனிடம் சென்று இயேசுவின் நாமத்தில் மன்றாடுங்கள். எல்லா தேவைகளும் சந்திக்கப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். ஆமென்.